ரஜினி தற்போது வேட்டையன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இதனையடுத்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு வராரு ரஜினி. தற்போது ஜெயிலர் 2 படத்தின் அறிவிப்பை ரஜினி வெளியிடுவாரா என ரசிகர்கள் ஆவலா எதிர்பார்த்து கொண்டுதான் காத்திருக்காங்க. வெளியிடுவாரா இல்லையா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. லைகாவின் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில உருவாகியிருக்க இந்த படத்தோட டப்பிங் பணிகள் தற்போது விறுவிறுப்பா போய்கொண்டிருக்கு. அக்டோபர் மாதம் இந்த படம் திரையில வெளியாகும் என அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் உருவாகும் கூலி திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு ரஜினி. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில உருவாகும் இந்த படம் ஒரு மல்டி ஸ்டாரர் படமாகவே தயாரித்து வருது. ரஜினியுடன் இணைந்து இந்த படத்தில் சத்யராஜ் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. பொதுவாக ரஜினி மல்டி ஸ்டாரர் படங்களை பெயரளவிலே விரும்ப மாட்டார். ஆனால் தற்போது தொடர்ந்து மல்டி ஸ்டாரர் படங்களில் ரஜினி நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் திரைப்படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ஆகியோர் நடிக்க கூலி திரைப்படத்திலும் பல மொழி நடிகர்கள் நடிக்க இருக்காங்க. இதற்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டது ஜெயிலர் படம் என்று தான் சொல்ல வேண்டும். நெல்சனின் இயக்கத்தில் ரஜினியோட நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஜெயிலர். இந்த படத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராஃப் என பலர் நடிச்சிருந்தாங்க. பல மொழி நடிகர்கள் நடித்ததால இந்த படம் அண்டை மாநிலங்களிலும் நல்ல வசூலை ஈட்டியது. இதன் காரணமாக மிக பெரும் வெற்றியை ஜெயிலர் படம் பெற்றது. எனவே தான் ரஜினி தொடர்ந்து தன் படங்களில் மற்ற மொழி நடிகர்களை நடிக்க வைக்கிறார் என்ற பேச்சு கோலிவுட் வட்டாரத்தில் இருந்து வருது. இந்நிலையில் ரஜினியோட கம்பேக் படமான ஜெயிலர் திரைப்படம் வெளியாகி இன்றுடன் ஓராண்டு ஆகிவிட்டது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 10 தான் ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. இன்றுடன் ஓராண்டு ஆகிவிட்ட நிலையில ஜெயிலர் படத்தோட 2ஆம் பாகத்திற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று வெளியாகுமா என ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 700 கோடி வசூலை ஈட்டிய ஜெயிலர் படத்தோட 2ஆம் பாகம் உருவாக இருப்பது கண்டிப்பா உறுதியாயிடுச்சு. தற்போது நெல்சன் ஜெயிலர் 2 படத்திற்கான ப்ரொடக்ஷன்ஸ் பணிகளில் ஈடுபட்டு வராராம். எனவே தான் இந்த படத்தோட 2ஆம் பாகத்திற்கான அறிவிப்பிற்கான ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. ரஜினி இன்றைய தினத்தில் ஜெயிலர் 2 அறிவிப்பு வெளியிட முடிவெடுத்தா நன்றா இருக்குமே என்பதுதான் பலரோட ஆசையா இருந்துட்டு வருது. இந்நிலையில் சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் ஜெயிலர் படம் வெளியாகி ஓராண்டு ஆனதை கொண்டாடிட்டு வராங்க. வீடியோக்களை எடிட் செய்தும் ரஜினி ரசிகர்கள் மாஸ் காட்டிட்டு வராங்க. மேலும் ஜெயிலர் 2 அறிவிப்பு வெளியானா நன்றா இருக்குமே என்ற தங்களின் விருப்பங்களையும் அவர்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் ஜெயிலர் 2 அறிவிப்பு இன்று வெளியாகுமா இல்லையா பொறுத்திருந்து தான் பார்த்து ஆகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2ல நடிப்பாரா இல்லை பாகம் 2 சம்பந்தமான கதைகளில் கண்டிப்பாக ரஜினி நடிக்க மாட்டாரா? ஏன்னா சமீபத்தில் வந்த 2ஆம் பாக படங்கள் எல்லாமே தோல்வியாக அமைஞ்சிருக்கு. அதாவது இந்தியன் 2 படம் மிக பெரும் தோல்வியாக போயிருக்கு. அப்படி இருக்க ரஜினிகாந்த் சந்திரமுகி 2லே நடிக்க மாட்டேன்னு சொன்னவர் பாட்ஷா படத்துடைய 2ஆம் பாகம் எடுக்க போகும்போது அதை வேண்டாம் என்று தடுத்துட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்படி இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்தில் நடிப்பாரா இல்லையா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.